இன்றைக்கி நம்ம மாங்காவை பயன்படுத்தி ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான சைடிஷ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ப்ரெட்டில் தடவி சாப்பிடக்கூடிய ஜாம் மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரின்னு எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. இதை அதிக அளவில் செஞ்சுட்டு கூட நீங்கள் எப்போல்லாம் வேணுமோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலேட். இப்போ இது செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நீல மாங்காயில் 3 மாங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாங்காவோட அளவை கூடுதலாகவோ குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காவை நல்லா அழுக்கு போக கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கக்கூடிய காம்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்காக நான் இந்த மாதிரி நீல மாங்காவை எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் குண்டு மாங்காய் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல மாங்காய் எடுக்கும்போது இது சீச்சு எடுக்கும்போது அதிகமான அளவு கிடைக்கும். குண்டு மாங்காய்னா உங்களுக்கு குறைஞ்ச அளவு தான் கிடைக்கும். அதனால் குண்டு மாங்காய் எடுக்கும்போது நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காவை நல்லா கழுவுனதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய காம்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 3 மாங்காயிலையும் இந்த மாதிரி தோலை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த தோல் தேவைப்படாது. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. துருவி எடுத்த இந்த மாங்காய் தோலை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இது சட்னியாக கூட பண்ணிக்கிறலாங்க. இதை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இப்போ 3 மாங்காவையுமே இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறமா ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காவை துருவி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பீட்ரூட் துருவல் பெருசாக இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய துருவலில் வச்சு துருவி எடுக்கும்போது தான் இது சாப்பிடும்போது உங்களுக்கு அங்கங்கே இந்த மாங்காய் முழுசாக தென்படும். அப்போ ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3 மாங்காவே இதே மாதிரி பெரிய துருவலில் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. மாங்காயில் இருக்கக்கூடிய இந்த பருப்பு பகுதியிலுமே நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த மாங்காய் அந்த பருப்பு பகுதியில் இல்லாத அளவுக்கு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதம் இருக்கக்கூடிய எல்லா மாங்காயும் இதே மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 மாங்காயும் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த மாங்காயில் இருக்கக்கூடிய பருப்பு பகுதியில் பாருங்கள், கொஞ்சம் கூட இதில் மாங்காய் இல்லாத அளவுக்கு நல்லாவே துருவி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாங்காய் அப்படியே இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் துருவி வச்சுருக்க இந்த மாங்காவை அப்படியே சேர்த்துக்கோங்க. எடுத்ததுமே ஸ்டவ் ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாத்திரம் வச்சுட்டு அதில் மாங்காவை சேர்த்துக்கோங்க. நான் இன்னுமே ஸ்டவ் ஆன் பண்ணலை. இப்போ மாங்காவை சேர்த்ததுக்கப்புறம் இதில் இனிப்புக்காக 200 கிராம் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ 200 கிராம் வெள்ளை சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே 150 கிராம் அளவுக்கு நான் உடைச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் கரண்டி போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இப்போ உடைச்ச வெல்லம், ஜீனியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாங்காவோட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்து வைக்கும்போது இந்த மாங்காயில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு இந்த சர்க்கரையெல்லாம் உங்களுக்கு நல்லா கரைஞ்சி ஒரு தண்ணி வர ஆரம்பிக்கும். அது வரைக்குமே இது நல்லா ஊறட்டும். இப்போ இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இது ஊறுற டயத்தில் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாலா தயார் பண்ணிடலாம். இதுக்காக வேறு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 5-6 மிளகு சேர்த்துக்கோங்க. ரொம்ப மிளகு சேர்க்க வேண்டாம். ஒரு 5-6 சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு குண்டு மல்லி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா போதும். இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இதை லேசாக இப்படி வறுத்து விட்டுருங்க. இது வறுக்கும் போதே உங்களுக்கு லேசாக ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்க மாங்காவை பாருங்கள். இந்த மாங்காய் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். ஒரு 5-10 நிமிஷம் ஊறினா போதும். இதுலேயே உங்களுக்கு இந்த மாங்காயில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் சர்க்கரையில் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ மூடி போட்டு அப்படியே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. இந்த சர்க்கரை பாகிலே மாங்காய் நல்லா வெந்து வரட்டும். இடையில ஒரு டைம் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. எல்லா பக்கமும் சேர்ந்து இந்த சக்கரை பாகு நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாங்காய்லாம் வெந்து வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாங்காய் வேகிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான உப்பு சேர்த்துக்கோங்க.
இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கரண்டி போட்டு கலந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து ஸ்டவ்வு குறைச்சே வச்சுட்டு இதை வந்து அப்படியே மூடி போட்டு தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு உங்களுக்கு ஒரு ஜாம் மாதிரி ஒரு கெட்டியான பக்குவத்தில் வரணும். இப்போ மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாங்காவோட கலரே நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ஜாம் பக்குவத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு ரொம்பவே நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மூடி போடாமல் அப்படியே நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இது வந்து இன்னும் கொஞ்சமே நல்லா திக்காகி வரணும். இப்போ வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த பொடியை அப்படியே சேர்த்துக்கோங்க. ஜீரகம், சோம்பு, மிளகெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்ச இந்த பொடியை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த மாங்காய் ஜாமில் வந்து வறுத்து அரைச்ச பொடியை வந்து லாஸ்ட்டாக அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எடுத்ததுமே சேர்த்திங்கன்னா அதோட வாசனை எல்லாம் போயிடும். இந்த மாதிரி கடைசி நேரத்தில் நீங்கள் இந்த பொடியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பொடியெல்லாம் சேர்ந்து ஒரு வாசனையாக சாப்பிடும்போது அந்த ஜாம் வந்து நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், சுற்றிலுமே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பபுள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஜாம் பக்குவத்தில் வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து அப்படியே ஒரு ஈரமில்லாத டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியில் வச்சுருந்து சாப்பிட்டிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதிக அளவில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ 6 மாதத்துலேருந்து 7 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம். இந்த மாங்காவை எடுத்து வைக்கக்கூடிய டப்பாவை ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் பாட்டிலிருந்து எடுக்கும்போது அந்த ஸ்பூனையுமே ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இதை வெளியில் வச்சுருந்து சாப்பிடும்போது 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாங்காய் இருக்கும்போது இதை அதிக அளவில் செஞ்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு சப்பாத்தி, பூரிக்கு ஒரு சைடிஷ் இல்லைன்னா இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு கூட ஒரு சைடிஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி அதிக அளவில் செஞ்சு வச்சுக்கோங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.